சண்டே நம்ம சும்மா இருக்க வீட்டில் கொஞ்சம் ப்ரெட்டும் சுகரும் இருக்குன்னு சொல்ல நம்ம டக்குன்னு யோசிச்சது தான் புட்டிங் கேரமல் புட்டிங். நம்ம அப்பப்போ சண்டே எதுவுமே செஃபாக மாறிடுவோம், ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்வோம், நல்லாயிருக்கும் நம்புகிறோம். வீட்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி பண்ணி அந்த டிஷ் நல்லா வந்துருச்சுன்னா நமக்குள்ளே ஒரு தாட் வரும், செஃபாக இருக்கலாமேன்னு. ஆனால் ஆஸ்டிக் தான் அதுக்கு வரும். ஒரு நாள் சமைக்கிறதுனால செஃப் ஆக முடியாது, டெய்லி செய்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால் படித்தது இன்ஜினியராகவே இருப்போம். ஒரு நாள் செஃப்பாக இருந்தாலே நமக்கு அது போதும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஊர்லாப்பட்ட வீடியோ யூடியூப்லேயே இருக்குது. அதனால் இதுக்கு ரெசிபிலாம் கிடையாது. கேரமல் புட்டிங்னு நீங்களே யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே வரும். அப்படி நம்ம வீட்டில் இருந்த டிஷ்ஷு தான், அதாவது பால், முட்டை, சுகரு, ப்ரெட்டு வீட்டில் அதிகமாக இருந்ததுனால தான் அதை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகர் ஏற்றுக்கிற நல்லா காய்ச்சி எடுத்து ஊற்றி பண்ணுங்க, நல்லா வரும். டாப் லேயர் மட்டும் கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு, ஃபஸ்ட் டைம் தானே. நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது. இப்படியே அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி.